ப்ரொஃபஸர் உங்களை பற்றி சொல்லுங்கள். I'm Dr. Enoch. I'm the heading Center for Nanoscience and Genomics. ஜெனோமிக்ஸ் இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். முதல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ்னு இருந்தோம். இப்போ சென்டர் ஃபார் நானோ சயின்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ்னு வளர்ந்துருக்குறோம். ஏன்னா நானோ சயின்ஸுங்கிறது இன்ஹெரண்ட்லி இன்டர் டிசிப்ளினரி. அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே we cater and we do research, cutting edge research, combining with other departments also. So biology side, electronic side. So we are at the center and we support research across several disciplines. ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் என்ன? பிஹெச்டி? நான் எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, basically chemist. I started my career as a chemist. Then I did M.Tech Nanotechnology from Anna University, Coimbatore. அதுக்கப்புறமா டாக்டரேட் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் லூயி பாஸ்டியர், ஃப்ரான்ஸ். ஸோ அங்கே நேனோ பயோ அந்த இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணேன். ஒரு மாலிகுல் டிசைன் பண்ணிவிட்டு அதை ஒரு நேனோ மெட்டீரியலில் அட்டாச் பண்ணிவிட்டு we load the drug and the drug gets released slowly. சாதாரணமாக ஒரு ட்ரக்கு ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யலாம். இந்த மாதிரி நேனோ மெட்டீரியலில் லோட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் இட் கேன் ரிலீஸ் த ட்ரக். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க். இப்போ டயபெட்டிஸ்க்கெல்லாம் அது ரொம்ப பிரயோஜனம். கண்டிப்பாக அதை வந்து ஒரு இம்ப்ளான்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸுக்கு சிலர் டோஸ் எடுக்க மறந்துடுவாங்க. அது இல்லாமல் அந்த ட்ரக் டோசேஜ் யூனிஃபார்மாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி ட்ரக் ரிலீஸிங் பேச்சஸ் ரெடி பண்ணலாம். அது நானோ மெட்டீரியல் பேஸ்டு பேச்சஸ் நம்ம லேப்ரேட்டரியிலேயே அந்த ஒர்க் போயிட்டுருக்குது. மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸே அதில் இன்வால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சுகர் லெவல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு சென்சார்ஸ் யூஸ் பண்ணணும். அது இன்னும் அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த ட்ரக் ரிலீஸ் ப்ரொஃபைல் அது எல்லாமே நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபோக்கஸ் என்னென்ன விதமான ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எம்எஸ்சி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2 இயர் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். முன்னாடி 5 இயர் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணியிருந்தோம். இப்போது வந்து 2 இயர் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே ரிசர்ச் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம சென்டரே மெயின்லி ரிசர்ச் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறோம். 2 இயர் ப்ரோக்ராமில் பிகாஸ் இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி, basically materials, then it becomes devices in related to biology and medicine, or energy and environment, electronics. So generally nanomaterials, then that will bifurcate, trifurcate into different areas. அதான் எங்களோட ஃபோக்கஸ். எங்கள் கரிக்குலம் எல்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். மாடர்ன் கரிக்குலம். அதுக்கு அப்ளை பண்ணோன்னா என்ன பேசிக் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்? இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி எனி சயின்ஸ் டிகிரி, மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எனி பிஎஸ்சி டிகிரி. அது அந்த பேசிக்லேருந்து தே கேன் பில்ட் ஆன். தே கேன் கம் ஜாயின், லேர்ன் பேசிக் நானோ டெக்னாலஜி, and then they can choose a particular area of research. ப்ராஜெக்ட் எல்லாம் யூஸ்வலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே தே ஐடென்டிஃபை தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், தேர் ஏரியா ஆஃப் ரிசர்ச். தென் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் தேர் டு மென்டர் தம். தே ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே தே ஆர் அலவுட் டு கோ டு த லேப் ஃபார் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்பார்ட் ஃப்ரம் தி laboratory related to curriculum. So that's how we do work. Materials they synthesize some new materials. This is something like a production lab. New productivity, newer materials. Once newer material scientific community க்கு known இருந்ததுன்னா அதை கரிக்குலமில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். நியூவர் கரிக்குலம், நியூவர் மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ஒர்க்கை நாங்களே கொடுப்போம். இப்போ நானோ வந்து இட் இஸ் கனெக்டட் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை? ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுது? நானோ எதெல்லாம் இருக்குது? பேசிக்கலி மெட்டீரியல்ஸ். அந்த நானோ மெட்டீரியல் வந்து அந்த சைஸ் ஸ்கேலில் டிசைன் பண்ணும்போது
அதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டபுள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கன்வென்ஷனல் மெட்டீரியல்ஸ் அதுக்கு யூஸ் ஆகாது. நியூ நேனோ மெட்டீரியல்ஸ் தே அடாப்ட் to a particular area, small area, so it is foldable and it works better. Apart from that, இப்போ semiconductor devices இருக்கு. நான் அதை கட் டவுன் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், வெரி ஸ்மால் ஸ்கேல் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். வெரி லார்ஜ் ஸ்கேல், வெரி அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு லிமிட், டெக்னாலஜிக்கல் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே சார்ஜ் லீக்கேஜ் இருக்கும். அந்த டைமில் நாங்கள் மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணுறோம். மாலிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் இது ரொம்ப நியூ ஏரியா. அதையும் நாங்கள் கரிக்குலமில் வச்சுருக்கிறோம். மாலிகுலர் மெஷின்ஸ்னு சின்ன சின்ன இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு ரோபோ மாதிரி சின்ன மாலிக்யூல் போய் வேலை செய்யும் பிளட் ஸ்ட்ரீமில், கேன்சரை டிடெக்ட் பண்ணும். அது வந்து ஒரு ட்ரீம். அதில் இயர் பை இயர், டீகேட் பை டீகேட் அது அந்த கோலை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அதுக்கு பேசிக்கலி மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அது மெட்டீரியல்ஸுங்கிறதுனால பயோமெட்டீரியல்ஸ், பயாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்க பயோமெட்டீரியல்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ட்ரை மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், அதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாமே பேசிக்கலி நேனோ மெட்டீரியல்ஸுங்கிறதுனால எல்லா டிசிப்ளினுமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் கேர், ஈவன் ரோபோட்டிக்ஸில், மெக்கானிக்கல் கோட்டிங்ஸ், சர்ஃபேஸ் டிசைன் எல்லாமே. ஸோ ஹெல்த் கேர், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி எல்லாத்துலேயுமே நேனோ டெக்னாலஜி இருக்குது, ரிலேட் ஆகிருக்குது. ஸோ ஜாப்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் கிடைக்கும். அப்போது எல்லா ஃபீல்ட்லேயும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது எம்எஸ்சி முடித்த உடனே ஏதோ ஒரு ஜாப்னு நினச்சி வருவாங்க. ஆனால் அவங்க வந்ததும் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால பேசிக்கலி ரிசர்ச் பேஸ்டாக பிஹெச்டி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிஹெச்டி போயிடுவாங்க. அது இல்லாமல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் இன்னும் முடிக்கலை, இன்னும் ரிசல்ட்டே வரல. அதுக்குள்ளே ஹி காட் அன் ஆஃபர் இன் நேனோ டெக்னாலஜி கோர் கம்பெனி, 40,000 salary per month. ஸோ அந்த மாதிரி நேனோ மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் லேப் அது. So lot of scope is there. Lot of scope. Because it is a broad spectrum. It influences every area where materials are involved. Wonderful. So இப்போ somebody, if you want them to come to Karunya's Nano Science and Technology Department, what would you tell them that Karunya is offering extra, which is equipping them to get into the best realms? நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன்? இந்த எம்எஸ்சி ப்ரோக்ராம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆனது. இந்த மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், இது எல்லாமே டிஎஸ்டி சப்போர்ட் பண்ணி வாங்கினது. ஸோ அதில் ரிசர்ச் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் itself the students are asked to work on that. They can handle the equipment. This is something unique to Karunya. We encourage the students to operate the equipment. So once they graduate with MSc degree, அவங்களோட கரிக்குலம்லே இன்ஸ்ட்ருமெண்டல் எக்ஸ்பர்டைஸ்னு 1 பேஜுக்கு எழுதியிருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ எலக்ட்ரோ ஸ்பின்னிங் டிவைஸ், இதெல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியாது. பெரிய இண்டஸ்ட்ரியில் தான் இது கிடைக்கும். யூனிவர்சிட்டியில் அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு மென்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. என்ன ஒர்க் டிசைன் பண்ணுங்கிறதுக்கும் we allocate particular faculty member to a particular student. இப்போ ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்கீங்கல்ல? ப்ராஜெக்ட்ஸ் போர்ட் ஆஃப் ரிசர்ச் இன் நியூக்ளியர் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட ப்ராஜெக்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இருக்குது. அது எப்படின்னா இப்போ ட்ரக் ரிலீஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரக் லோட் பண்ணி ரிலீஸ் ஆகிற நேனோ கேரியர் அதை டிசைன் பண்ணுறது டிஏயோட ப்ராஜெக்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாக்டீரியல் ஃபில்ம், பாக்டீரியா சாதாரணமாக வளரும்போது ஒரு ஸ்டேஜில் அது ஒரு ஃபில்ம் ஆகிடும், திக் ஃபில்ம். அதுக்கப்புறம் அதை இன்ஹிபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நேனோ மெட்டீரியலில் அந்த இன்ஹிபிட்டிங் ட்ரக்கை போட்டு யூஸ் பண்ணுறோம்.
அதுக்கான நேனோ மெட்டீரியல் டிசைன் பண்ணுறோம் லேபில். ஸோ அதை டிஎஸ்டி சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் ரன் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட் டுவர்ட்ஸ் திஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கும்போதே அவங்க ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் த ஸ்கோப் இஸ் அன்லிமிட்டெட். நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் பிஎஸ்சி இந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கிறேன், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் இருக்கிறேன், ஆம் எலிஜிபிள் ஃபார் தட், என்னால் அதை கோப்பப் பண்ண முடியுமான்னு. டெஃபினெட்லி அந்த கரிக்குலத்தை நாங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். பேசிக் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு இன்டர்ஃபேஸ் ஆஃப் பேசிக் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு. தென் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை சப்சீக்வெண்ட் செமஸ்டர்ஸில் டீச் பண்ணுவோம். ஒன்ஸ் ஹாஃப் செமஸ்டர் ப்ராஜெக்ட் வரும்போது தே வில் டூ தேர் ஓன் ஒர்க். Wonderful.